நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா விஷம் குடிச்சு செத்து போயிருவேன்னு எங்க அப்பா வழக்கம் போல என்ன பயமுறுத்தினாரு. அதான் நான் உங்க இஷ்டப்படியே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஹே, எதுக்கடி அப்படி சொன்ன? அவங்க விஷம் குடிச்சிட்டு செத்து போவன மிரட்டினா பயந்துகிட்டு நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்குவியா? இதனால உன் ஃபியூச்சர் என்ன ஆகும்னு யோசிச்சியா? அவங்க இஷ்டப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னனே தவிர அவங்க நினைச்ச மாதிரி அர்ஜுன் கூட வாழ்வேன்னு சொல்லலையே. என்னடி சொல்ற? கல்யாணம் முடிஞ்ச கொஞ்ச நாள்லயே அர்ஜுனை டிவோர்ஸ் பண்ணிடுவேன்னு அப்பா கிட்ட சொல்லிட்டேன். நான் அப்படி சொல்லுவேன்னு அவங்க எதிர்பார்க்கவே இல்ல. என்னடி இதெல்லாம்? அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகாம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவேன்னு சொல்ற? இவங்களோட பிடிவாதத்துக்கு அப்படிதான் என்னால தண்டனை கொடுக்க முடியும். அப்பவாச்சும் அவங்க தப்பு செஞ்சுட்டோன்னு யோசிப்பாங்கல்ல. சரி மகள் விடு, என் தலையெழுத்து எப்படி இருக்கோ அதுபடிதான் நடக்கும். உன் பிரச்சனை என்னாச்சு? ஆதி போய் நீ பார்க்கவே இல்லையா? இல்ல மதி, ஆதி எனக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பி போயிருப்பான்.